கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கு, அதுவும் ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க தலைவருக்கு நீங்க ஃபோன் பண்றீங்க. அவரிடம் போய் இந்த தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது, ஒருவேளை நீங்கள் மீறி ஜெயித்தால் உங்களது உயிருக்கே ஆபத்து அப்படின்னு முகத்துக்கு நேரா உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, அப்படி சொன்னா உங்களது நிலைமை என்னவாகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருப்பதாக ஒரு தரவு சொல்லுது. நிஜமாவா? ஆமாங்க, அதுவும் சாதாரணமாக அல்ல. ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அமானுஷ்யமான அரசியல் கலந்த திரைக்கதையாக இது உருவெடுத்திருக்கு. மே 5, 2026 அன்று ஒன் இண்டியா தமிழ் இணையதளத்தில் வெளியான ஒரு விரிவான செய்தி தொகுப்புதான் இந்த விவாதத்தோட ஆணிவேர். ஓஹோ! தற்போதைய தேர்தல் முடிவுகளை விஜயின் அரசியல் எழுச்சி எப்படி புரட்டி போட்டுள்ளது, அதோட பின்னணியில் உள்ள விஜய் ஜோதிடர் ராதன் பண்டிட் என்பவரோட பகீர் கணிப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஆழமான உரையாடலில் முழுமையாக அலசப் போகிறோம். கண்டிப்பா. இதை நீங்க கேட்கும்போது அரசியலை நீங்க இதுவரை பார்த்த பார்வை முற்றிலுமாக மாறக்கூடும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விவாதத்தை கேட்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக கூறிவிட விரும்புறேன். சொல்லுங்க. நாம் இன்று விவாதிக்கப் போகும் இந்த தரவுகள்ல தேர்தல் முடிவுகள், அரசியல் கட்சிகளின் பெயர்கள், தலைவர்களோட வியூகங்கள் என பல அரசியல் சார்ந்த தகவல்கள் அடங்கியிருக்கு. ஆனால் நாம் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சித்தாந்தத்தையும் ஆதரித்தோ அல்லது விமர்சித்தோ இங்கே பேசப் போவதில்லை. எக்ஸாக்ட்லி. இந்த தரவுகளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, அந்த தகவல்களின் பின்னால் ஒளிந்திருக்கும் அரசியல் தந்திரங்கள் மற்றும் மனித உளவியல் என்ன என்பதை மட்டுமே ஒரு சார்பற்ற நடுநிலையான பார்வையோடு நாம் ஆய்வு செய்ய போகிறோம். இது அரசியல் பிரசாரம் அல்ல, இது முழுக்க முழுக்க தரவுகளின் உளவியல் அலசல். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். ஆரம்பிக்கலாம். எந்தவித தாமதமும் இல்லாமல் நேரடியாக களத்தில் இறங்குவோம். அந்த வைரலான செய்தியோட மையப்புள்ளிக்கு வருவோம். 2016 ஆண்டு பிப்ரவரி 25 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு ஜோதிடர் ராதன் பண்டிட் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்கிறார். அந்த அழைப்பில் அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுவிடலாம், ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஜெயித்து விட்டாலும் அந்த வெற்றி நிலைக்காது, உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு மிக வெளிப்படையாக எச்சரிக்கிறார். இது ரொம்ப துணிச்சலான ஒரு விஷயம். ஆமா, அது மட்டுமில்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமலும் தேர்தலை நேர்மையாக நடத்துமாறும் அவர் அறிவுறுத்துகிறார். ஆனால் அங்கு யாருமே அவர் சொன்னதை கேட்கவில்லை என்று அவர் கூறுகிறார். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வருது. அதாவது ஒரு மருத்துவர் தன் நோயாளியிடம் இந்த உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு மாரடைப்பு வரும் என்று எச்சரிப்பதைப் போல அல்ல அது. ஆமா, இது முற்றிலும் வேற. அதிகாரம் கண்மூடித்தனமாக இருக்கும் ஒரு இடத்தில் இப்படி ஒரு நெகட்டிவான கணிப்பை ஒரு தலைவர் எப்படி எதிர்கொள்வார்? அரசியல் தலைவர்கள் ஏன் இது போன்ற அமானுஷ்யங்களை நம்புகிறார்கள்? அதற்கான விடை அதிகாரத்தின் தன்மையிலேயே ஒளிந்திருக்கு. நீங்க அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, அதாவது ஒரு இன்செக்யூரிட்டி இருந்து கொண்டே இருக்கும். கரெக்ட். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையே சொல்கிறார்களா அல்லது உங்களுக்கு பிடித்ததை சொல்கிறார்களா என்ற சந்தேகம் தலைவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். மக்கள் மனநிலை என்பது ஒருபோதும் துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு பெருங்கடல் இல்லையா? கண்டிப்பா. அந்த நிச்சயமற்ற தன்மையை, அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் அரசியல் வட்டாரத்தில் ஜோதிடம் என்பது பல தசாப்தங்களாக ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. ராதன் பண்டிட் கூறிய அந்த தகவல் அத்தோடு நிற்கவில்லை. வேற என்ன சொன்னாரு? தரவுகளின்படி பாத்தீங்கன்னா 144 தடை உத்தரவெல்லாம் போட்டு இயற்கைக்கு எதிராக தான் ஜெயலலிதாவை ஜெயிக்க வைத்தார்கள் என்று அவர் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதோடு அடுத்த பிறந்த நாளான 2017 பிப்ரவரி 24 ஜெயலலிதா உயிருடன் இருக்க மாட்டார் என அவரிடமே நேரடியாக சொன்னதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு முதலமைச்சர்கிட்டயே இப்படியா? ஆமா, இது வெறும் கணிப்பல்ல, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதல். ஆனா ஒரு நிமிஷம், இதுல எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி எடுக்கிறது. கேளுங்க. அவர் இந்த மரண கணிப்பை ஜெயலலிதாவிடம் மட்டும் சொல்லவில்லையாம். தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், சைதை துரைசாமி, ஐஸ்வரி கணேஷ் என சுமார் 500 முதல் 1000 விஐபிகளிடம் முன்பே இந்த விஷயத்தை கூறியிருந்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இத்தனை சாட்சிகள் இருப்பதாகவும் அவர் பகிரங்கமாக சொல்கிறார். அப்படி இவ்வளவு பெரிய தலைவர்களுக்கும் விஐபிகளுக்கும் 2016லேயே இது தெரிந்திருந்தால் ஏன் ஒருவர் கூட அப்போது வாயை திறக்கவில்லை? அதுதான் முக்கியமான பாயிண்ட். யாருமே இதை வெளியே சொல்லாம இருந்ததற்கு என்ன காரணம்? இது உண்மையில் நடந்ததா அல்லது பின்னாடி உருவாக்கப்படும் ஒரு பிம்பமா? அது ஒரு மிக ஆழமான கேள்வி. இதை நாம் 2 கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, அந்த தலைவர்கள் மீதான பயம்.
பயம்னா? அதாவது ஜெயலலிதா போன்ற ஒரு வலிமையான தலைவரை பற்றி அவர் உயிருடன் இருக்கும்போதே அவர் மரணமடையப் போகிறார் என்று வெளியில் பேசுவது எவ்வளோ பெரிய அரசியல் தற்கொலை என்பது அந்த 500 பேருக்கும் தெரியும். ஆமா, யாரும் அவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அமைதியாக இருப்பதே பாதுகாப்பானது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இரண்டாவது கோணம் நீங்க சொன்னது போல பின்னோக்கி உருவாக்கப்படும் பிம்பம், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் நரேட்டிவ் பில்டிங். அப்படின்னா? அதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிந்து பல வருடங்கள் கழித்து எனக்கு இது முதலிலேயே தெரியும், நான் அப்போதே இவர்களிடமெல்லாம் சொன்னேன் என்று கூறுவது. ஓஹோ, அப்படி சொல்றதுனால அவருக்கு என்ன லாபம்? இப்படி சொல்வதன் மூலம் ராதன் பண்டிட் தன் மீதான நம்பகத்தன்மையை, அதாவது கிரெடிபிலிட்டியை தற்போதைய காலகட்டத்தில் பல மடங்கு உயர்த்திக் கொள்கிறார். மக்கள் எப்போதுமே மர்மங்களையும் ரகசியங்களையும் விரும்புவார்கள். அந்த உளவியலை அவர் மிகச்சரியாக பயன்படுத்துகிறார். அப்படியென்றால் இவ்வளவு பெரிய அரசியல் புயலை மையமாக வைத்துச் சுழமரும் இந்த ராதன் பண்டிட் யார்? திடீரென முளைத்தவரா? இல்ல. என தரவுகளை பார்த்தால் இவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம் ஆகியவற்றில் ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கரெக்ட். இவரது ஆரம்பகால பெயர் பண்டிட் வெற்றிவேல். 2008ஆம் ஆண்டு டெல்லிக்கு இடம்பெயர்ந்த பிறகு தனது பெயரை ராதன் பண்டிட் என மாற்றிக்கொண்டிருக்கிறார். 1991இல் ஜெயலலிதாவின் வெற்றியை மிக துல்லியமாக கணித்தவராகவும் அவருடைய ஆன்மீக ஆலோசகராகவும் இவர் இருந்திருக்கிறார். திரைக்கு பின்னால் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறதா என்ன? ஆமா, இதுதான் இதில் உள்ள சச்சிய முக்கியமான உத்தி. 1991 முதல் இன்று 2026 வரை சுமார் 35 வருடங்களாக ஒரு நபர் தமிழக அரசியலின் உச்சபட்ச தலைவர்களோடு ஒரு திரைக்கு பின்னால் செயல்படும் உத்தியாளராக நிலைத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயமல்ல. உண்மைதான். தலைவர்கள் வருவார்கள், கட்சிகள் உடையும், கூட்டணிகள் மாறும். ஆனால் இவர் தன்னை எப்போதுமே அதிகார மையத்திற்கு நெருக்கமாக நிலைநிறுத்திக் கொள்ளும் ஒரு அசாத்தியமான நெட்வொர்க்கிங் திறனை கொண்டிருக்கிறார். கரெக்ட். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் ஆலோசகர், இன்று தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பிக் கொண்டிருக்கும் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர். இப்படி அதிகார மாற்றங்களுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வது என்பது ஒரு தனித்துவமான கலை. அந்த அதிகார மாற்றம் என்ற புள்ளியில தான் இந்த விவாதம் இன்னும் சூடுபிடிக்கிறது. கடந்த கால கணிப்புகளெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், நம் தற்போதைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம். சரி, வருவோம். இங்கே ராதன் பண்டிட் வெறும் ஆஸ்தான ஜோதிடர் என்ற திரைக்கு பின்னால் இருக்கும் பதவியை விட்டுவிட்டு நேரடியாக வெளிச்சத்திற்கு வருகிறார். ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின், அதாவது தாவேகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராகவே மாறிவிட்டார். இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? ஒரு ஜோதிடர் ஒரு அரசியல் கட்சியின் செய்தி தொடர்பாளராக மாறுவதை எப்படி பார்ப்பது? விஜயின் ஜாதகம் தமிழக அரசியலில் ஒரு சுனாமி போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர் பகிரங்கமாக கூறுகிறார். விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர் விஜயின் பிறந்த தேதி மற்றும் எண்கணிதத்திற்கு மிக துல்லியமாக பொருந்துமாறு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார். இதை ஒரு கட்சியின் கொள்கை மற்றும் பிம்பத்தை கட்டமைக்கும் உத்தியாகவே நாம் பார்க்க வேண்டும். ராதன் பண்டிட் தன்னை வெறும் ஜோதிடராக மட்டும் சுருக்கிக் கொள்ளவில்லை. வேற என்ன பண்றாரு? விஜய் ஒரு தீவிரமான முருகபக்தர் என்றும் அவரது ஆட்சியில் தமிழக கோயில்கள் உலகத்தரத்திற்கு உயர்த்தப்படும் என்றும் அவர் சில குறிப்பிட்ட அரசியல் வாக்குறுதிகளையும் முன்கூட்டியே முன்வைக்கிறார். ஓ, அப்போ இது வெறும் ஜோதிடம் இல்ல. எக்ஸாக்ட்லி. இது எதை காட்டுகிறது? ஆன்மீகம் சார்ந்த வாக்கு வங்கியை ஈர்க்கும் ஒரு திட்டவட்டமான நகர்விது. ஜோதிடம், எண்கணிதம், ஆன்மீகம் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஒரு மாபெரும் அரசியல் பிரச்சாரமாக அதை முன்னிறுத்துகிறார்கள். ஒரு ஜோதிடர் கட்சியின் அதிகாரப்பூர்வ குரலாக மாறும்போது அவர் சொல்லும் கணிப்புகள் எல்லாம் கட்சியின் அதிகாரப்பூர்வ நம்பிக்கை என்ற பிம்பம் தானாகவே உருமாகிவிடுகிறது. அவர் சொன்ன கணிப்புகளின் துல்லியத்தை பாருங்களேன். 2026 தேர்தல்ல தவக 140 முதல் 170 இடங்களை பிடிக்கும் என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர் அடிச்சு சொல்கிறார். ஆமா. அதோடு வாக்கு எண்ணிக்கையின் போது காலை 9:15 மணிக்கெல்லாம் தவக முன்னணியில் இருப்பது தெரிந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கணிப்பு. ஆமா. அதற்கு சான்றாகவோ என்னவோ மே 2026இல் தேர்தல் முடிவுகளின் ஆரம்பகட்ட நிலவரங்கள் தவகவிற்கு சாதகமாக வந்தபோது நேராக நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்திற்கு சென்று ராதன் பண்டிட் வாழ்த்து தெரிவித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின.
நாமும் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாம் அந்த ஒன் இண்டியா செய்தி தொகுப்பில் இருந்த அரசியல் கள நிலவரங்களை, அதாவது அந்த டேட்டா டம்பை கொஞ்சம் ஆழமாக உடைத்து பார்க்க வேண்டும். கண்டிப்பா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திமுக ஒட்டுமொத்தமாக ஒயிட் வாஷ் செய்யப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன. தோல்வி குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே வெளிப்படையாக பேசியுள்ளார். ஒரு ஜோதிடர் சொன்ன சுனாமி களத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்ன? இங்கேதான் ஜோதிடமும் கள யதார்த்தமும் இணைகின்றன. செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் திமுகவின் ஒயிட் வாஷ் என்பது வெறும் ஜோதிடத்தால் நடந்ததல்ல. அப்போ ஆனால் அந்த வெற்றிக்கு ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய உளவியல் உந்து சக்தியாக இருந்திருக்கலாம். தவைகத் தொண்டர்கள் மத்தியில் நாம் நிச்சயம் ஜெயிப்போம், இது சுனாமி ஜாதகம் என்ற அபரிமிதமான நம்பிக்கையை விதைக்கும்போது அவர்களின் களப்பணி பல மடங்கு தீவிரமடைகிறது. மோட்டிவேஷன். ஆமாம். இது ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை மிக எளிதாக ஒருங்கிணைக்க உதவுகிறது. உதயநிதி ஸ்டாலின் தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது என்பது இந்த சுனாமி தாக்கத்தை ஆளும் தரப்பும் உணர்ந்துள்ளதையே காட்டுகிறது. ஆனால் இருங்க, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு முரண்பாடு வருகிறது. என்ன முரண்பாடு? அது உண்மையாகவே ஒரு அரசியல் சுனாமி என்றால் எல்லாவற்றையும் தான் அடித்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் கோட்டை மட்டும் அசையாமல் அதிமுகவின் உண்மையான வாக்கு வங்கியாக நிலைத்து நிற்கிறது என்று அதே செய்தியில் ஒரு குறிப்பு உள்ளதே. கரெக்ட். ஜோதிடம் வேலை செய்திருந்தால் சேலத்திலும் அல்லவா தவைகம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏன் அங்கு மட்டும் இந்த நட்சத்திரங்களின் அமைப்பு வேலை செய்யவில்லை? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஏன்னா அரசியல் என்பது முழுவதும் நட்சத்திரங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை. அப்போ சேலத்துல என்னாச்சு? சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டை அசையாமல் நிற்பதற்கு காரணம் அங்கு அவர் கட்டமைத்துள்ள மிக வலுவான அடிமட்ட கட்டமைப்பு, அதாவது கிராஸ் ரூட்ஸ் நெட்வொர்க் மற்றும் சமூக ரீதியான வாக்கு வங்கி. ஓஹோ. ஒரு அலை அல்லது சுனாமி என்பது மிதக்கும் வாக்குகளை, அதாவது ஃப்ளோட்டிங் ஓட்ஸை ஈர்க்க முடியும். ஆனால் ஆழமாக வேரூன்றிய பாரம்பரிய வாக்கு வங்கியை அசைப்பது அவ்வளவு எளிதல்ல. புரியுது. ராதன் பண்டிட்டின் கணிப்புகள் எல்லாமே மேக்ரோ அளவிலான உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனா மைக்ரோ அளவுல பாத்தீங்கன்னா கள யதார்த்தம், வேட்பாளர் தேர்வு, உள்ளூர் செல்வாக்கு ஆகியவைதான் அந்தந்த தொகுதிகளின் முடிவுகளை தீர்மானிக்கின்றன. எக்ஸாக்ட்லி. ஜோதிடமும் வியூகமும் சேரலாம், ஆனா வலுவான கட்டமைப்பை அது எளிதில் உடைத்துவிட முடியாது என்பதற்கு சேலம் ஒரு சிறந்த உதாரணம். ஓஹோ, அப்படியென்றால் இந்த ஜோதிட கணிப்பு என்பது தொண்டர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் ஒரு கருவி மட்டுமே என்கிறீர்களா? ஆமாம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு தகவலும் அந்த செய்தியில் உள்ளது. என்ன தகவல்? ஆட்சி அமைக்கும் வரை தவைகை எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க நட்சத்திர விடுதிகள் தயாராக உள்ளன என்றும், விஜய் டெல்லியுடன் 14 நாள் ரகசிய டீல் பேசியதாக வரும் வதந்திகளும், அன்புமணி ராமதாஸின் நிலைப்பாடும் என பல விஷயங்கள் அதில் உள்ளன. எனக்கு புரியாதது என்னவென்றால், 170 இடங்களில் ஜெயிப்போம் என்று ஜோதிடத்தில் இவ்வளவு உறுதியாக நம்பிக்கை இருக்கும்போது எதற்காக எம்எல்ஏக்களை நட்சத்திர விடுதிகளில் அடைக்க வேண்டும்? கரெக்டான கேள்வி. எதற்காக டெல்லியோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? இதெல்லாம் அரசியல் பயத்தை காட்டுகிறதா அல்லது ஜோதிடத்தின் மீதான நம்பகத்தன்மையின்மையை காட்டுகிறதா? மிக நுட்பமான பார்வை உங்களுடையது. இதுதான் தத்வார்த்த நம்பிக்கைகளுக்கும் அரசியல் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளி. அதாவது ராதன் பண்டிட் சொல்லும் 170 இடங்கள் என்பது ஒரு லட்சிய இலக்கு. அது தொண்டர்களை வேலை செய்ய வைப்பதற்கான உத்தி. ஆனால் கட்சி தலைமைக்கு தெரியும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று. ஆமா, ரிசல்ட் மாறும்ல. முடிவுகள் இழுபறியாக வந்தால் எம்எல்ஏகள் கட்சி தாவலாம் என்ற யதார்த்தமான பயம் எந்த ஒரு புதிய கட்சிக்கும் இருக்கும். அதை தடுக்கவே நட்சத்திர விடுதிகள். சேஃப்டிக்கு. அதேபோல டெல்லியுடனான ரகசிய டீல் வதந்திகள், அன்புமணி ராமதாஸ் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் நிலைப்பாடுகள் எல்லாமே ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது என்பதற்கான ஒரு பிளான் பி. ஓஹோ. வெளியுலகிற்கு ஜோதிடத்தின் மூலம் அதீத நம்பிக்கை காட்டுவதும், உள்ளுக்குள் மிக கவனமான அரசியல் கணக்குகளை போடுவதும் ஒரு முதிர்ச்சியான தலைமையானது செய்யும் செயல்பாடுதான். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. நான் கொஞ்சம் நேரடியாகவே கேட்கிறேன். கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தங்களை எப்போதுமே ரொம்பவே பகுத்தறிவுவாதிகளாகவும் அரசியல் தெளிவு கொண்டவர்களாகவும் காட்டிக்கொள்பவர்கள். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர்களிடம் போய் எங்கள் தலைவரின் ஜாதகம் சுனாமி, கட்சியின் பெயர் நியூமராலஜி படி வைக்கப்பட்டுள்ளது, காலை 9:15 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சுவிடும் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய பிஆர் வேலை இல்லையா? இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வலுவான அரசியல் அலைக்கு பின்னால் ஜோதிடம் என்பது வெறும் ஒரு மாயையை கட்டமைக்க பயன்படுகிறதே தவிர அதில் உண்மையாகவே எந்த லாஜிக்கும் இல்லையே. இதை நீங்க எப்படி நியாயப்படுத்துகிறீங்க? ஒரு நிமிஷம்.
நான் இதை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் இதன் பின்னால் உள்ள மனித உளவியலை விளக்குகிறேன். சொல்லுங்க. நீங்க சொல்வது சரிதான். மக்கள் நேரடியாக ஒரு ஜாதகத்தை பார்த்து ஓட்டு போடுவதில்லை. ஆனால் இந்த ஜோதிடம் யாருக்காக சொல்லப்படுகிறது தெரியுமா? யாருக்காக? சாதாரண வாக்காளர்களை விட கட்சியின் தொண்டர்களுக்காகவும் எதிரணிகளுக்காகவுமே இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அறிவியலில் இதை பிளெசிபோ எஃபெக்ட் என்று சொல்வார்கள். ஓ, பிளெசிபோ எஃபெக்ட். அதாவது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை தாண்டி இது நடந்தே தீரும் என்ற ஒரு கூட்டத்தை ஆழமாக நம்ப வைப்பது. இதை ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். எப்படி? ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனர் தன்னிடம் எந்த பொருளும் இல்லாத போதே இது உலகத்தையே மாற்றப் போகிறது என்று முதலீட்டாளர்களிடம் அதீத நம்பிக்கையை காட்டுவார். ஆமா, பிட்ச் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையை பார்த்துதான் முதலீட்டாளர்கள் பணத்தை கொட்டுவார்கள். அரசியலில் தலைவர்கள் காட்டும் இந்த ஜோதிட உறுதி என்பது தொண்டர்களின் உழைப்பு என்ற முதலீடை பெறுவதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வெஞ்சர் கேபிட்டல் போல செயல்படுகிறது. வாவ், அந்த ஸ்டார்ட் அப் ஒப்புமை மிகச் சிறப்பாக பொருந்துகிறது. அதாவது நான் ஜெயிப்பது நட்சத்திரங்களாலேயே எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லும்போது தொண்டனின் மனதிலுள்ள சோர்வு நீங்கி அவன் இரட்டிப்பு வேகத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறான். எக்ஸாக்ட்லி. அந்த உழைப்பு தான் இறுதியில் வாக்குகளாக மாறுகிறதே தவிர நட்சத்திரங்கள் நேரடியாக வந்து ஓட்டு போடுவதில்லை, இல்லையா? கண்டிப்பா. இது எதிரணியினருக்கு மிகப்பெரிய உலகியல் ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்கும் தானே? நிச்சயமா. இதை மனோதத்துவ போர், அதாவது சைக்கோலாஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லலாம். எதிரணியினரின் மனச்சோர்விற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. எப்படி? இவர்கள் இவ்வளவு உறுதியாக சொல்கிறார்களே, 140 முதல் 170 சீட் வரும் என்று ஒரு கணிப்பாளர் அடித்துச் சொல்கிறாரே, ஒருவேளை இது உண்மையாகிவிடுமோ என்ற சிறு சந்தேகம் எதிர்த்தரப்பு தொண்டனின் மனதுக்குள் வந்துவிட்டாலே அது தவேக்குவிற்கு கிடைத்த முதல் வெற்றிதான். ஓஹோ, மைண்ட் கேம். ஆமா, ஒருவரின் நம்பிக்கையை உடைப்பதுதான் அரசியலின் மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை தான் ராதன் பண்டிட் போன்றவர்கள் தங்கள் எண்கணிதம் மற்றும் ஜோதிடம் மூலம் மிக லாவகமாக கையாளுகிறார்கள். ஆன்மீகம், எண்கணிதம், ஜோதிடம் இவை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக அதை மாற்றுவது என்பது இந்திய அரசியலிலேயே மிகவும் நுட்பமான ஒரு வியூகம். அதை உணரும்போதுதான் அரசியல் என்பது மேடை பேச்சுகளையும் தேர்தல் அறிக்கைகளையும் தாண்டிய ஒரு ஆழமான விளையாட்டு என்பது புரிகிறது. உண்மைதான். இது மனிதர்களின் ஆழ்மன நம்பிக்கைகளோடும் பாதுகாப்பற்ற உணர்வுகளோடும் விளையாடும் ஒரு மிகப்பெரிய உளவியல் சதுரங்கம். சரி, நாம் இப்போது இந்த விரிவான ஆய்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். செய்திகளில் உள்ள தரவுகளின்படி ஒரு ஜோதிடரின் கணிப்பு எப்படி 2016இல் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த ரகசியமான தொலைபேசி அழைப்பில் தொடங்கி 2026இல் விஜயின் அரசியல் எழுச்சி வரை நீண்டதொரு பயணமாக பல மர்மங்களும் வியூகங்களும் நிறைந்ததாக பதிவாகியுள்ளது என்பதை நீங்க விரிவாக கேட்டறிந்தீர்கள். ஆம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏன் முக்கியம் என்பதைச் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். நீங்க தனிப்பட்ட முறையில் ஜோதிடத்தையும் எண்கணிதத்தையும் நம்புகிறீர்களா இல்லையா என்பது இங்கே கேள்வியே இல்லை. கரெக்ட். ஆனால் இன்றைய தகவல் சுழற்சியிலும் ஒட்டுமொத்த மக்கள் திரளின் உளவியலிலும் இது எத்தகைய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வது உங்களுக்கு அவசியம். தலைவர்கள் எப்படி தங்கள் பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள், தொண்டர்களின் உழைப்பு எப்படி ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை மையமாக வைத்து உறிஞ்சப்படுகிறது, எதிரணிகள் எப்படி உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் உங்களை சுற்றியுள்ள அரசியல் செய்திகளை நீங்கள் வெறும் செய்திகளாக பார்க்காமல் அதன் பின்னணியில் உள்ள சதுரங்க ஆட்டமாக பார்க்கத் தொடங்குவீர்கள். மிகச்சரியான பார்வை. இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் நேயர்களான நீங்க ஒவ்வொருவரும் தனிமையில் சிந்தித்துப் பார்க்க ஒரு வலுவான கேள்வியை விட்டு செல்கிறேன். ஒரு ஜோதிடர், நீங்கள் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்வீர்கள், காலை 9:15 ரிசல்ட் வரும், இது ஒரு அரசியல் சுனாமி என்று தொடர்ந்து ஊடகங்களில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே கட்சி தொண்டர்களை தூண்டிவிட்டு அந்த மாபெரும் வெற்றியை நிஜமாக்குகிறதா? சிந்திக்க வேண்டிய கேள்வி. அப்படியானால் இந்த தேர்தல் களத்தை உண்மையில் வென்றது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் அமைப்பா அல்லது மனிதர்களின் உணர்வுகளை துல்லியமாக கணக்கிட்ட உளவியல் பலமா? நீங்களே யோசித்துப் பாருங்கள். தரவுகளின் தேடலோடு இதுபோல மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.